ஆடியோ நோட்ஸ் G877 G877. ஸோ இதில் பொது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ தேர்வு நோக்கில் ஸோ உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதில் எத்தனைக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 3R அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். காமன்லி 3R அப்படிங்கிறது என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழலை தொடர்பாக 3R அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குறிப்பாக என்னது அப்படின்னா வேஸ்ட். இந்த வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நிலையான நீடித்த கழிவு மேலாண்மை. அது எந்த கழிவாக இருக்கலாம், குறிப்பாக பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது என்னது ரெடியூஸ் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த வேஸ்ட் வர்றதை வந்து குறைக்க பார்க்கணும். ரீயூஸ், திரும்ப அதை ரீயூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிளாஸ்டிக்ஸாக நெகிழியாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ரீசைக்கிள். ஸோ அதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். இப்போ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி எக்கனாமி, நிலையான நீடித்த ஆற்றல் பொருளாதாரம். இதில் வந்து 3E அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. 3E பார்த்தது 3R, இப்போ பார்த்தது 3E. இது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் தட் 3E? அந்த 3Eங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். இதான் முதல் கேள்வி. தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடியோ நோட்ஸோட. ஸோ நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கேட்க போகிற ஒரு 10 கேள்வியில் வந்து உங்களால் ஒரு 7 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 3E அப்படின்னா எக்கனாமி, எனர்ஜி, என்விரான்மெண்ட், பொருளாதாரம், ஆற்றல், சுற்றுச்சூழல். ஸோ இதான் இந்த 3E's. இது இப்போ எக்ஸாம்ஸில் கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கு ஒரு 4 வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து 2வது கேள்வி. நமக்கு தெரியும் ட்ரெயின் வெல்த் தியரி. அதை கொடுத்தது வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதனால தான் அவரை வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ வடிகால் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷர் வந்து எப்படி இந்தியாவிலிருந்து செல்வத்தை சுரண்டி வெளிநாட்டுக்கு, அவங்க நாட்டுக்கு எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிறது. இதை பற்றி வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து தாதாபாய் நவ்ரோஜியோட புக்கு. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இதே மாதிரி இந்த ட்ரெயினை பற்றி எவ்வளோ வந்து ஆங்கிலேய ஆட்சியில் வந்து இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்தை எழுதியது யார்? இதுதான் செகண்ட் கொஷின்ஸ். எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகே, விடையை சொல்கிறேன். R.C. தத், அதாவது ரோமேஷ் சந்தர் தத், ROMESHCHUNDERDUTT, ரோமேஷ் சந்தர் தத்துங்கிறது இந்த புக்கை எழுதுகிறார். ஸோ 3வது கொஷின் வந்து ஜிஷ்யா. உங்களுக்கு தெரியும் JIZYA, ஜிஷ்யா வரி. ஜிஷ்யா வரி அப்படிங்கிறவர் வந்து என்னது யாருன்னா நான் முஸ்லிம்ஸ். ஸோ இஸ்லாம் மார்க்கம் அல்லாதவர்கள் மீது முகலாயர்களால் போடப்பட்ட வரி. ஸோ ஒன்று இஸ்லாமியராக மாறணும், அப்படி இல்லைன்னா இந்த வரியை கட்டணும். அந்த வரிக்கு பேர் தான் ஜிஷ்யா. இந்த ஜிஷ்யா அப்படிங்கிற இந்த வரியை வந்து அக்பர் வந்து அபாலிஷ் பண்ணிடுவார். எந்த வருடம் ஜிஷ்யா வரியை அக்பர் அபாலிஷ் பண்ணினார் அப்படிங்கிறது தான் கொஷின். ஜிஷ்யாங்கிற வரியை அக்பர் ஒழித்த வருடம் என்ன? இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொன்றும் வாய்ஸ் நோட் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும் முக்கியம். நம்ம டெய்லி வாய்ஸ் நோட்டு நிறையவே அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து இப்போ 4th November 2025 ரெக்கார்ட் பண்ணது. ரைட், 3வது கேள்வி. அபாலிஷன் ஆஃப் ஜிஷ்யா எந்த வருடம் அப்படின்னா அக்பர் அபாலிஷ் பண்ணாங்க 1564. 1564. இதற்கு ஒரு வருடம் முன்னாடி, அதுவும் கேட்பாங்க எக்ஸாமில், அக்பர் வந்து
புனித பயணங்களுக்கான வரியையும் ஒழித்தார். புனித பயணங்களுக்கான வரியை ரத்து செய்தார். அதாவது அபாலிஷன் ஆஃப் பில்கிரிம் டேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னா 1563. இதை பின்னாடி வந்த இவருடைய பையன் யார் யார், ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான், அதுக்கப்புறம் ஷாஜகானோட பையன், அவங்க 2 பேரும் போடலை. அதுக்கப்புறம் ஷாஜகானோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து இதை ரீஇம்போஸ் பண்ணார், திரும்ப விதித்தார். ஜிஸ்யா வரியை திரும்ப விதித்தார். அப்போது அது எந்த வருடம் அப்படின்னு கேட்பாங்க. அவுரங்கசீப் ரீஇம்போஸ்ட், திரும்ப விதித்தார், அது எந்த வருடம்? இது இப்போ இந்த கேள்வியில் வராது. கேள்வியில் கேட்டது வந்து நான் வந்து அக்பர் இப்போது அபாலிஷ் பண்ணாருன்ட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல்கள், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு போட்டித் தேர்வு படிக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் நிறைய விஷயங்கள் அதை தொட்டு உள்ளதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருடம் வந்து 1679, 1679. நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப 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 முக்கியமானது. போட்டித் தேர்வு எழுதுனவங்களுக்கு தெரியும், புதுசாக உள்ளவங்க இதெல்லாமே நோட்ஸ் படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 4வது கேள்வி. நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது வந்து 9th December 1946. 6 December 1946. அதை எழுதி முடித்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 26th November 1949. ஸோ 26 November 1949 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அடாப்டட் பண்ணோம். அசம்பிளி வந்து அந்த அரசியலமைப்பு சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்ங்கிறது 26 November 1949. அமுலுக்கு வந்த தினம் அப்படிங்கிறது 26th January 1950 அமுலுக்கு வந்தது. ஸோ இது எத்தனை நாள் ஆச்சு கான்ஸ்டியூஷன் எழுதுனா? 2 years 11 months and 18 days ஆச்சு. இப்போது 17 daysன்னு சில இதில் போட்டிருப்பாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லோரும் சைன் போட்டது என்றைக்கு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 24th January 1950. அதில் நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 22nd July 1947. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 22nd July 1947. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் 16th July 1948 வந்து ஹச்சி முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும். ஸோ ஹச்சி முகர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட், அதாவது வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு சபையின் துணைத் தலைவர். பிஆர் அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி இருக்குல்ல, அரசியலமைப்பு வரைவுக்குழு, அந்த வரைவுக்குழுவுக்கு தலைவர். ஸோ 9th December 1946 தான் கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11th December 1946 வந்து பிரசிடெண்ட்டாக யாரை பண்ணாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். பிரசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடெண்ட் அல்லது வைஸ் சேர்மன்னு சொல்லக்கூடியவங்க வந்து யாருன்னா ஹரேந்திர குமார் முகர்ஜி, ஹச்சி முகர்ஜி. பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் தெரியும், அவர் வந்து அட்வைசர், லீகல் அட்வைசராக இருந்தாங்க. பிஎன் ராவ், இது எல்லாமே முக்கியம். இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். 16th July 1948, 16th July 1948 வந்து இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட்டு எலெக்ட் பண்ணாங்க. அவரோட பேர் என்ன? இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட். ஸோ ஏற்கனவே ஒரு வைஸ் பிரசிடெண்ட் இருந்தாரப்போ ஹச்சி முகர்ஜி, அதுக்கப்புறம் இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணாங்க. அவர் யார்? இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ 4வது கேள்விக்கான விடை தெரியுதா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ த ஆன்சர் இஸ் விடி கிருஷ்ணமாச்சாரி. விடி, வங்காள் திரு வெங்கடாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி. இன்னொருத்தர் இருக்கார் டிடி கிருஷ்ணமாச்சாரி, அவர் கிடையாது. இவர் வந்து வி ஃபார் விக்ட்ரி, வங்காள், விடி திரு வெங்கடாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி. இப்போ நமக்கு தெரியும் புதிய பாராளுமன்றம் கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க.
2023 மே 28 ஓப்பன் பண்ணாங்க. அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 1272. லோக்சபாவுக்கு 888 ராஜ்யசபாவுக்கு 384. ஸோ எதற்காக இவ்வளவுனா பின்னாடி உயர்த்த வேண்டி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மொத்தத்தில் வந்து 1272 சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம். சம்சதா பவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை டிசைன் பண்ணது வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ் எட்வின் லுட்டியான்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர், EDWINLUTYENS. அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர், HERBERTBAKER. இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். பழைய ஓல்டு பார்லிமெண்ட் இருந்ததை வந்து டிசைன் பண்ணது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த புதிய பாராளுமன்றம் இருக்குல்ல, இதை டிசைன் பண்ணது யார்? இந்த சீஃப் ஆர்கிடெக்ட். ஸோ டிசைன் பண்ணது யார்? இதுதான் 5வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நான் அது எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் உண்மையிலேயே. ஸோ கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? கற்றுக்கிறது, புதுசாக கற்றுக்கணும், அவ்வளோதான். பட் இது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வித் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டும் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 800க்கு மேலே வாய்ஸ் நோட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. அது ப்ரைவேட் சேனல், ஒன்லி ஃபார் ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வாய்ஸ் நோட்லேயும். இதெல்லாம் வாய்ஸ் நோட்டுங்கிறது எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ், டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா அப்பப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கு. எந்த இடமும் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் இந்த வாய்ஸ் நோட்டை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா ஆர்டிகிள்ஸ் மனப்பாடம் பண்ணலாம், இயர்ஸ் மனப்பாடம் பண்ணலாம், நிறைய கான்செப்ட் மனப்பாடம் பண்ணலாம், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலாம், நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், எல்லா டாபிக்ஸும் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லாஸ்ட் கொஷின், இந்த 5th கொஷின் என்ன அப்படின்னா, நியூ பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதை டிசைன் பண்ண சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படிங்கிறதா இந்த கொஷின். த ஆன்சர் இஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமானது. இப்போ எக்ஸாம்ஸில் ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் தான், அதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. நிறைய குவிஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது டிசைன் சம்மந்தப்பட்டது தான். டிசைன்னாலே நமக்கு தெரியும், இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா தாஜ்மஹால். ஷாஜகான் கட்டினது தான் தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலோட ஆர்கிடெக்ட் யார், சீஃப் ஆர்கிடெக்ட் யார், கட்டிடக்கலை நிபுணர் யார் அப்படின்னா அந்த ஆன்சர் இஸ் உஸ்தாத் அகமது லஹோரி. உஸ்தாத்னா ஒரு டீச்சர், ஆசான். USTAD, அகமது லஹோரி, LAHORI, லஹோரி. அஹோரி மாதிரி இல்லை, லஹோரி, LA. அஹோரிக்கு முன்னாடி எல் சேர்த்துக்கணும், LAHORI. இப்போ 5வது கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் யோசிச்சிங்களா? யார் சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னா பிமால் பட்டேல், BIMALPATEL, பிமால் பட்டேல். ஸோ நம்ம டெய்லியும் இந்த மாதிரி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன்ஸும் உண்டு. டெய்லி அதே மாதிரி டாபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அப்போ நிறைய, இப்போ ஹிஸ்ட்ரி என்ன, ஜியாகிரஃபி என்ன, டீட்டெயில்டாகவும் நிறைய நம்ம வாய்ஸ் நோட்டில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து G877. வாழ்க்கை வளர்த்துறோம். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி. நன்றி. அடுத்த வாய்ஸ் நோட்டில் பார்க்கலாம் நாளைக்கு.